தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன். சென்னை கிண்டியில் உள்ள விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான், கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகிய முதலமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா விடுதியில் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழகம் தரப்பிலிருந்து பல்வேறு கட்டங்களிலும் கடிதம் எழுதப்பட்டு அழுத்தம் தரப்பட்டு வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் முக்கிய கட்சியின் தலைவர்களும் பங்கேற்கும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொண்டால் தென் மாநிலங்கள் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையவிடக்கூடாது, இது நமது பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என்றும் தொடர்ந்து தமிழகம் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நம்ம சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்திருந்தோம், இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன, என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது, 12:30 மணிக்கு மேல அனைவரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க. தற்போது கூட்டம் தொடங்கி இருக்கிறது அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ன நிகழ்வு? சரியாக 10:30 மணிக்கு இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முன்னதாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை மிக முக்கியமானதாக கருதி காலையிலேயே தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பை உறுதி செய்த நாளாக வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய நாள் இந்நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்கள் இணைந்து கூட்டாட்சியை பாதுகாக்க உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், கூட்டத்திற்கு வருகை தந்த மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை வரவேற்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் இந்த கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தனித்தனியாக ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், மொத்தம் 3 மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகிய 3 மாநில முதலமைச்சர்கள், கர்நாடகா மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டவர்களும் அதே போல பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்தை இன்று தொகுத்து வழங்கப் போவது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தான். இந்த கூட்டத்தை தொகுத்து வழங்க உள்ளதாக தற்போது செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு ஒவ்வொருவராக பேச இருக்கிறார்கள். முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொருவரையும் வரவேற்று பேசிவிட்டு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கும் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திலகவதி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் என்னென்ன பிரச்சனைகளை தென் மாநிலங்கள், குறிப்பாக இங்கு இன்றைய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தில் சார்ந்த பிரதிநிதிகள் அந்த மாநிலத்தில் எவ்வாறு பாதிப்புகள் ஏற்பட போகிறேன் என்ற பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதனை விளக்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த உள்ளார்கள். அதன் பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 12:30 மணிக்கு மேலாக ஒரு ஜாயிண்ட் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன்.